என்ன பார்த்து வச்சிருக்கேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்ட உடனே வள்ளி சொல்றான். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோங்க? பையனா இருந்து பையன் வீட்டுல போய் சொன்னோம்னா புள்ளை கிடைக்காது, அதனால சரின்ற. இது பிள்ளை வீட்டுல சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க? காடு எத்தனை ஏக்கரா இருக்குது, வீடு சொந்த வீடு இருக்குதா, எவ்வளவு சம்பாதிக்கிறேன் மாசம் மாசம், வேலையா கந்து கடையா? நம்ம பசங்கள்லாம் கந்து கடையில தான் முக்கால்வாசி இருக்குது இல்லைங்களா? கவுண்டங்க கந்து கடை எல்லாம் கேட்டுட்டு கடைசியா நாங்க வாக்கு சரியில்லைன்னு சொல்லிடுவோம். கல்யாணம் பண்றோம்னா வாக்கு சரியில்லைன்னு சொல்லிடுவோம், ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிடுவோம். அந்த ஜாதகத்தினால தான் முக்கால்வாசி கல்யாணம் நிற்கும். எங்களுக்கு ஜாதகம் சரியில்லை, இன்னும் மூல நட்சத்திரம் நிறைய இருக்குதுங்க, ராகு இருக்குது, கேது இருக்குது, சுத்த ஜாதகமாக என்னமோ தொட்டுக்கலாமுங்க. ஒரு கையாட்ட தயிராக பிசைஞ்சு சாப்பிடணும்னா கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் சிரமம் தானுங்க. இப்போ வள்ளிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நாரதர் சொல்கிறார், உனக்காக ஒரு அருமையான மாப்பிள்ளை ஒன்று பார்த்து வச்சுருக்கிற முன்னாடி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா போது, பண்ணினா அந்த தேவர்கள் முனிவர்கள் எல்லாமே உன்னை வாழ்த்தி வணங்குவாரம்மா அப்படிங்கிறார். அவருங்க வணங்குவாங்கங்கிறதுக்காக நான் எப்படி ஐயா கல்யாணம் பண்ணிக்கிறது? உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்க. என்னுடைய தாய் தந்தை யாரை கரம் நீட்டுகிறார்களோ அவர்களுக்கே என் கழுத்தை நீட்டுவேன் அப்படின்னு நான் சொல்லலைங்க, வள்ளி சொல்றான். அப்படி வள்ளி சொல்ல உடனே நீங்க முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு நாரதரை துரத்தி விட்டுற. நாரதரை வேற வழி இல்லாம கிளம்பிடுறார். இந்த மாதிரி கல்யாண விஷயங்கள்லாம் யார் வீட்டுல போய் சொல்லணுங்க? பொண்ணு வீட்லீங்களா பையன் வீட்லீங்களா? பொண்ணு வீட்லீங்களா? பொண்ணு வீட்டுல சொன்னா நடக்குங்களா? பொண்ணோடு தான் 1008 கண்டிஷன் வச்சிருக்கிறோங்களே, பையன் வீட்டுல தான் சொல்லணுங்க. அப்பதான் சட்டுப்புடுன்னு ஏதாவது வேலை நடக்கு. அதனால இங்க பிள்ளைகிட்ட சொல்லி வேலை நடக்கலன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட பையன் யாருங்க? முருகபெருமான். முருகபெருமான் சொல்றதுக்காக முதலில் முருகனை பார்த்து வாழ்த்தி வணங்கி ஒரு பாடல். தாம் செய்தார்